ஹாய் டியர்ஸ், திஸ் இஸ் மகா எக்ஸசைஸ் 2.3 இல்லாமல் 6வது கணக்கு. ஓர் உற்பத்தியாளர் உங்கள் புக்கில் ஒருன்னு கொடுத்துருப்பாங்க. உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர்னு வரணும், இங்கிலீஷில் ஆன் வரணும், தமிழில் ஓர்னு வரணும். ஓகேவா? ஓர் உற்பத்தியாளர் 12 விழுக்காடு அமிலம் கொண்ட 600 லிட்டர் கரைசல் வைத்திருக்கிறார். இதனுடன் எத்தனை லிட்டர் 30 விழுக்காடு அமிலத்தை கலந்தால் 15 விழுக்காட்டிற்கும் 18 விழுக்காட்டிற்கும் இடைப்பட்ட அடர்த்தி கொண்ட அமில கரைசல் கிடைக்கும். அப்போ மொத்த கரைசல் என்னென்னா, நான் அமிலத்தை தனியாக விட்டுட்டு பார்க்குறேன். 600 லிட்டர் இருக்குது. எத்தனை லிட்டர் கலக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ 600 லிட்டர் கூட கலக்கிறாங்கன்னு சேர்க்குறாங்க. எனக்கு எத்தனை லிட்டர் தெரியாது, நான் போடுறேன் எக்ஸ்ன்னு போடுறேன். ஓகே, இப்போ எவ்வளோ வச்சுருக்காருன்னு பார்க்கலாம். 600 லிட்டரில் எத்தனை சதவீதம் அமில கரைசல் இருக்குது? 12% இருக்குது. ஸோ 600இல் 12% இல்லைன்னா பெருக்கல் குறி. சதவீதம் என்னது? பை 100. விழுக்காடுனா பை 100 வச்சிருக்காரு. இதனுடன் எத்தனை லிட்டர் தான் எக்ஸு 30% அமிலத்தை கலக்கிறாரு. 30 விழுக்காடு அமிலத்தை கலக்கிறாரு. அப்போ எக்ஸில் ப்ளஸ் சேர்க்கலாமா? எக்ஸில் 30 விழுக்காடு அப்படின்னா அது 30/100 கலக்கிறாரு. கலந்துட்டா இந்த கேப் பாருங்கள், 15% டு 18%. இதுக்கு இடைப்பட்டத்தில் வரணும். அப்போ இங்கே 15% அது பை 100. இங்கே 18%னா 18/100. இதில் மொத்த கரைசலில். ஓகே சாமி, மொத்த கரைசல் என்னது? 600 ப்ளஸ் எக்ஸ். மொத்த கரைசலில் இத்தனை சதவீதம். இடைப்பட்டனா அது இதை விட இது பெருசாக இருக்கணும், இதை விட இது எவ்வளோ இருக்கணும்? சின்னதாக இருக்கணும். ஏன்னா இந்த இடைப்பட்ட கேப்பில் தான் எக்ஸனுடைய மதிப்பு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுவும் எதில்? 600 ப்ளஸ் எக்ஸ். மொத்த கரைசலில் 18%. நான் இடம் இங்கே இல்லை, அதனால் முன்னாடி போகிறதுல பின்னாடி போயிருந்தேன். 3 × 4 4 × 3 1 தானே போட்டுக்கலாம். இப்போது நடுவில் ப்ளஸ் இருக்கிறதுனால இந்த 15 ஆனது இது ரெண்டுத்துக்கும் சொந்தம். பெருக்கல்னால் ப்ராக்கெட் பொதுவானது சாமி. பெருக்கல் தான் ஃபஸ்ட்டு செய்யணும், ப்ளஸ் அடுத்து செய்யணும். இங்கே பாருங்கள், இல்லை வேணாம், இதை பெருக்கிடுங்க. பை 100 போட்டுடலாம். 12 72 2 முட்டை பை 100 ப்ளஸ் 30 × எக்ஸ் பை 100 லெஸ் தென். இங்கே பெருக்கிடுங்க. பைத்தெட்டு இப்போ பைத்தார் 60 8ஆர் 48 108 2 0 ப்ளஸ் 18 × எக்ஸ் பை 100. இங்கே அதே மாதிரி போடலாம். உள்ளே பெருக்கினா 5 ஆர் 90 2 முட்டை 90 2 முட்டை ப்ளஸ் 15 எக்ஸ் பை 100. ஓகே சாமி, நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸ் வந்துச்சுன்னா எத்தனை முறை 100 வந்தாலும் ஒரே முறை 100 மேலே கூட்டிக்கலாம். லெஸ் தென். இங்கே கூட்ட முடியாது, வேறுபட்ட உறுப்புகள். 108 ப்ளஸ் 18 எக்ஸ் பை 100. இங்கே 9000 ப்ளஸ் 15 எக்ஸ் பை 100. இப்போ எனக்கு இந்த 100 இருக்கக்கூடாது, அதனால் என்ன பண்ணணும்? 100 வகுத்தல் 100னா பெருக்கல் ரூபா போகிறோம். அப்போ இங்கே பெருக்கணும். அப்போ என்ன ஆகிடும்? சமமார் கேன்சல் ஆகிடுமா? மீதி என்ன இருக்குன்னு பாருங்கள். ப்ளஸ் 30 எக்ஸ் லெஸ் தென் ப்ளஸ் 18 எக்ஸ். எனக்கு எக்ஸ் தான் நடுவில் வேணும், அதனால் என்ன பண்ணுறேன்? இது அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறேன். அதாவது மைனஸ் 15 எக்ஸ் இங்கே பண்ணனா சரி, இல்லைனா இந்த ப்ளஸ் 30 எக்ஸ் இருக்குது இல்லையா, அதை விட்டுடலாம். ப்ளஸ் 30 இருக்கு இல்லையா, இங்கே மைனஸ் 30 எக்ஸ்னு போடுறேன். இங்கே என்ன பண்ணணும்? மைனஸ் 30 எக்ஸ்னு போடணும். சாரி, எக்ஸு தான் தேவை. நான் இதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். எடுத்துகிட்டு வந்தால் ப்ளஸ் 7200 மைனஸ் 7200 போடணுமா? 9000 மைனஸ் 7200. ஸோ லெஸ் இன்னொன்று ப்ளஸ் 15 எக்ஸ் இருக்குது லெஸ் தென். இப்போது இங்கே ப்ளஸ் 7200 மைனஸ் 7200 0 ஆகிடுமா? இங்கே என்ன இருக்கும்? ப்ளஸ் 30 எக்ஸ் லெஸ் தென். இங்கே 7200 இங்கே கழிக்கணும் இல்லையா? ஸோ 108 2 0 7200 கழிக்கணும். மீதி இருக்குது ப்ளஸ் 18 எக்ஸ். ஓகே சாமி, இப்போது கழிச்சிடலாம். கழிச்சா வரும்? இங்கே 0 0 90லேருந்து 70 போயிடுச்சுன்னா 20 20 2 போனால் 18.
ப்ளஸ் 15x லெஸ் தென் 30x லெஸ் தென் இங்கே கழிச்சா 0 0 6 10லேருந்து 7 கழிச்சா 3 2 குறி ப்ளஸ் 18x. ஓகே சாமி. இப்போ எனக்கு தேவையானது எக்ஸ் மட்டும்தான். ஆனால் இங்கேயும் எக்ஸ் இருக்குது. அப்போ இந்த எக்ஸ் எனக்கு தேவையில்லை. அப்போ -15x இங்கே போட்டேன்னா ஓகே சாமி, கன்ஃபியூஷன், அதனால் கொஞ்சம் கேப்பு. ஓகே, இந்த போர்ஷன் நான் தனியாக எடுக்கிறேன், இந்த போர்ஷன் தனியாக எடுத்துக்கிறேன். இதோட சேர்த்து இந்த போர்ஷன் தனியாக எடுக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இதை மட்டும் எடுத்து பார்க்கலாமா சாமி? 15x லெஸ் தென் 30x. இங்கே 30x கிரேட்டர் தென் லெஸ் தென் 3600 ப்ளஸ் 18x. ஓகே, அதுக்கப்புறம் எந்த கேப்பில் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இப்போ பாருமா, எனக்கு எக்ஸோடைய மதிப்பு தான் தேவை. இந்த பக்கம் போச்சுன்னா -15xா, அப்போ எவ்வளோ வரும்? 15x. இங்கே 1800. எனக்கு எக்ஸனுடைய வேல்யூ தான் தேவை. பெருக்கல் 15 இந்த பக்கம் வந்துச்சுன்னா வகுத்தல் 15ஆக மாறும். இப்போ ஒரு 15 15 மீதி 3 2 15 120 வந்துடுமா? இப்போ இங்கே போகலாம். -30 × x, இந்த +18 அந்த பக்கம் வந்துச்சுன்னா -18 போட்டுக்கலாமா? லெஸ் தென் 3600. 30லேருந்து 18 போயிடுச்சா மீதி 12x லெஸ் தென் 3600. எக்ஸனுடைய வேல்யூ தேவை. ஸோ பெருக்கல் 12 தானே பக்கம் போச்சுன்னா வகுத்தல் 12ஆக மாறிடும். ஸோ எக்ஸ் இஸ் லெஸ் தென் 1 12 12 2 12 சரி 12 36 300. இப்போ பாரு சாமி, எக்ஸு தான் எதை விட அதிகமாக இருக்கணும்? 120 விட அதிகமாக இருக்கணும். எதை விட கம்மியாக இருக்கணும்? 300 விட கம்மியாக இருக்கணும். ஸோ இந்த லிமிட் தான் சொல்லும். ஓகே சாமி. அப்போது அந்த எக்ஸனோட இதுவானது 120 லிட்டருக்கும் 180 லிட்டருக்கும் இடையே இருக்கணும். 120 லிட்டருக்கும் 300 லிட்டருக்கும் இடையில இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? இங்கே தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. இது 2 போர்ஷனாக நீங்கள் பிரிச்சுட்டிங்கன்னா சரியாக போயிடும் சொல்லும். ஓகேவா? 15 ஒரு முறை கழிச்சுட்டு இங்கே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 18 கழிச்சுட்டு இங்கே போட்டுக்கணும். ஓகே, தேங்க்யூம்மா.